எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நம் விருப்பத்திற்கு மாறாக நடக்கும் சொந்தங்கள். ஒரு ஆத்மா எனக்கு கூப்பிட்டுருந்தாரு. அவர் ராஜயோகம் பிராக்டிஸ் பண்றாரு. அவருக்கு திருமணமாகி மனைவி 2 குழந்தைகள் இருக்காங்க. குழந்தைங்கன்னா ரொம்ப சின்ன பசங்க, 7 வயசு 5 வயசு அப்படின்னு. இவரோட மன வருத்தம் என்னன்னா, இவர் ராஜயோகம் பிராக்டிஸ் பண்றாரு, நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்றது கிடையாது. ஆனால் மனைவி குழந்தைகள் ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணலை. மனைவி நான்வெஜ்லாம் சாப்பிடுவாங்க. இவருக்கு என்னென்னா, குழந்தைங்க ரொம்ப சின்ன பசங்கன்றதுனால 7, 5 இந்த வயசில் இருக்கிறதுனால இப்போவே நான்வெஜ்லாம் கொடுக்காம வளர்த்துட்டோன்னா டக்குன்னு ராஜயோகி ஆகிட்டாங்கன்னா எவ்வளோ ஈஸியாக இருக்கும். இப்போ நான்வெஜ்ஜையும் பழக்கப்படுத்தி நாளைக்கு அதை விட வச்சு அதுக்கப்புறம் ராஜயோகம் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? இதனால இவர் என்ன சொல்கிறார், ஒய்ஃப்கிட்ட குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்காத அப்படின்னு சொல்கிறாரு. ஒய்ஃப் என்ன நினைக்கிறாங்க, அதெல்லாம் கரெக்டு கிடையாது, நீங்கள் விருப்பப்படல சாப்பிடல, அது உங்களோட போட்டோம், நான் குழந்தைங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவே சமைச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. இது இவருக்கு கஷ்டமாக இருக்கு. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனைவி எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, நம்மளோட விருப்பத்துக்கு மாறாதான் அவங்க நடந்துக்கிறாங்க அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருந்தார். ஸோ நம்ம இந்த ஆத்மாவுக்கு தான் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரே குடும்பத்தில் கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாருமே ராஜயோகி ஆகுறது ஒரு என்ன சொல்ற பெரிய பாக்கியம். அது மாதிரி எல்லா குடும்பத்திலும் ஒன்றும் கிடைக்கிறது கிடையாது, ரொம்ப அபூர்வமாக தான் கிடைக்குது. இதில் சில குடும்பங்கள்லேருந்து ஆண்கள் மட்டும் வராங்க, சில குடும்பத்தில் பெண்கள் மட்டும் வராங்க. இப்போ இந்த குடும்பத்தில் இவர் வந்திருக்காரு, மனைவி குழந்தைங்களும் வரல. பாருங்களேன், நம்ம ராஜயோகி ஆகிட்டோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம ஃபாலோ பண்ணுறது சிஸ்டம்ஸ் இருக்குல்ல, நம்ம சாத்வீக உணவு சாப்பிட்றது, வெங்காயம் பூண்டை சேர்க்காமல் இருக்கிறது, செலிபஸி ஃபாலோ பண்ணுறது, அமிர்த வெளி எழுந்து இறைவனை நினைவு பண்ணுறது, ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்கிறது, எண்ணம் சொல் செயல்முறை, யாரை காயப்படுத்தாமல் இருக்கிறது, இதெல்லாம் ஒரு ராஜயோகியோட ஸ்ரீமத்தில் வருது. அதெல்லாம் ராஜயோகி ஃபாலோ பண்ணுறோம். குடும்பத்தில் இருக்கவங்க சிஸ்டம்குள்ளே வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்ம அபிலாஷைப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்கறதே தப்பு. ரிவர்ஸில் வச்சுக்கோங்களேன், இப்போ இவர் சிஸ்டமில் இல்லை, மனைவி சிஸ்டமில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவர் என்ன நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், இவருக்கு எப்போல்லாம் சாப்பிடணும்னு தோணுதோ வாங்கிட்டு வந்துடுவார். ஒய்ஃப் சமைச்சு தந்து தானே ஆகணும், அப்படி தானே? குழந்தைங்களுக்கு அப்படி தானே? குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அது கேட்கும்ல, எனக்கு முட்டை பண்ணி கொடு, ஆம்லேட் பண்ணி கொடு, சிக்கன் பண்ணி கொடு, பிரியாணி பண்ணி கொடு, கேட்கும்ல. ஸோ நம்ம ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோன்ற ஒரே காரணத்துக்காக குடும்பத்தில் இருக்க எல்லாரும் அதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது ஒரு ரிஜிடான ஒரு ரூல் அவ்வளோ கரெக்டாக இருக்காது. இவர் ரிஜிடாக இருக்காருன்னு நான் சொல்லலை, ஆனால் இவருக்கு மன வருத்தம் இருக்கு. ஆக்சுவலாக இப்போ இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் என் குடும்பம். என் மனைவி 2 குழந்தைகள் இருக்காங்க. எனக்கு 38 வயசில் தான் நான் நாலேஜுக்கே வரேன். அப்படின்னா எனக்கு குழந்தைகள்லாம் பிறந்தாச்சு, அவங்களுக்கு ஒரு எல்கேஜி அந்த வயசெல்லாம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளேயும் நாங்கள் நான்வெஜ்லாம் கொடுத்து பழக்கப்பட்டோம் குழந்தைங்கள. இப்போது நான் கடந்த 14 வருஷமாக நான்வெஜ்லாம் சாப்பிட்றது இல்லை. இது நானாக ஒரு புரிதல் வந்ததுக்கப்புறம், ராஜயோகத்தில் வந்ததுக்கப்புறம் இந்த சிஸ்டமுக்கெல்லாம் நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். என்ன இப்படி தான் என் மனைவியும் குழந்தைகளும் மாறணுமே ஒழிய, நான் சாப்பிடல அதனால குடும்பத்தில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது கரெக்டு கிடையாது, சுத்தமாக கரெக்டு கிடையாது. இப்போ பாருங்களேன், இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் பேசுகிறேன். ஒரு சட்டத்திட்டம் போட்டு வீட்டில் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் சமைக்கவே முடியாது, நான் வச்சு தான் சட்டம்னு சொல்கிறேனே வச்சுப்போமே. டக்குன்னு அவங்க சாத்விக உணவுக்கு வந்துடுவாங்களான்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகும்போது சாப்பிடுவாங்க, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியாவது சாப்பிடுவாங்க. கரெக்டாக? இது எப்படி கரெக்டாக இருக்க முடியும்? நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்போ பாருங்களேன், நான் ஒரு 14 வருஷமாக இந்த நாலேஜை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். 14 வருஷமாக நான் சாப்பிடாம இருக்கேன். இது நானாக உணர்ந்து விட்டதுனால எனக்கு அது ஈஸியாக இருக்கு. எனக்கு எந்த அளவுக்கு ஈஸின்னா, நான் ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் பக்கத்து டேபிளில் பக்கத்தில் உட்காந்துருக்கோம், நான்வெஜ் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன 2 விஷயம் பண்ணாது. ஒன்று, அருவறுப்பு தராது. நான் 14 வருஷமாக சாப்பிடல, இவன் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றானே, அது ஒரு அருவறுப்பே வராது. 2வது, நான் டெம்ப்டும் ஆக மாட்டேன். அப்படின்னா என்ன, ஐயோ பிரியாணி சாப்பிட்றது நம்ம கிடைக்கலையே, இந்த மாதிரி ஆக மாட்டேன். ஏன், அந்த பக்குவத்தெல்லாம் கடந்து வந்துட்டோம். எனக்கெல்லாம் இப்போ பாருங்க, எங்கள் வீட்லேயும் ஒய்ஃப் எப்பாவது வாங்கி சமைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்க, பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிடுவாங்க. எனக்கு அது வந்து ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸே கிடையாது. ஐயோ பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்றாங்களே அந்த ஸ்மெல். ஏன்னா 38 வயசு வரைக்கும் சாப்பிட்டவன் தானே. ஓகே, அதனால ஈர்க்கப்படுறானா எனக்கு ஒரு பீஸ் கொடு, அதுவும் கிடையாது. ஸோ என் மனைவி சரி, என் குழந்தைகள் சரி, அவங்களா விரும்பி விட்டாதான் அவங்களாலையும் கன்சிஸ்டண்டா அதை விட முடியும். அதே மாதிரி இந்த பக்தியின் கோட்டா முடிஞ்சாதான் ராஜயோகியா ஆக முடியும். நான் வந்து சிவபக்தன் தான். ஏன் எனக்கு 38 வயசு ஆச்சு நாலேஜுக்குள்ள வர்றதுக்கு? அப்போதான் 38 வயசு ஆச்சு எனக்கு பக்தியை விடுறதுக்கு. அதனால அப்படி ஆயிடுறேன். இப்போ என் மனைவி குழந்தைங்களுக்கு பக்தியோட கோட்டா முடியல, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த ஆத்மா, கேள்வி கேட்ட ஆத்மா கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருக்கிறது நல்லது. இவர் குடும்பத்தில் மட்டும் இல்லை, எல்லா குடும்பத்திலும் இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. அதாவது யாராவது ஒருத்தர் சிஸ்டம் இருக்கிற குடும்பத்தில் இப்படி தான் நடக்குது. அவங்க உங்களை வந்து சாப்பிடணும் எதிர்பார்ப்பாங்க. ஏன்? அதில் அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்குது. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹோட்டலுக்கெல்லாம் போனால் எல்லாருக்கும் சேர்த்து வாங்கி கொடுப்பீங்க. நீங்கள் சாப்பிட்டது போக பாக்கி இருந்ததுன்னா அந்த குழந்தைங்க 4 பீஸ் கொடுப்பீங்க. இல்லை எல்லாம் பண்ணுவீங்கல்ல. அடிக்கடி நான்வெஜ் வாங்கி கொடுக்குற பழக்கம் இருக்கும். நீங்கள் சாப்பிடாதனால தான் நீங்கள் மனைவிக்கோ குழந்தைக்கோ வந்து வாங்கி கொடுக்காம இருக்கீங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நான்வெஜ் வாங்கி கொடுக்குறது ரொம்ப 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 அபூர்வம். ஒய்ஃபும் சம்பாதிக்கிறாங்க, அவங்க காசுலாம் அவங்க அதிகமாகும். ஆனால் நான் வாங்கியே தரது இல்லைன்னா வாங்கியும் தருவேன். அதாவது ஒரு 10 வாட்டியில் ஒரு வாட்டி நான் வாங்கி கொடுக்குறேன். அந்த மாதிரி எனக்கு தெரியும் அதில் பாவம் வருதுன்னு யோகா பண்ணி சரி பண்ணிப்பேன். இந்த குழந்தைங்களா சரியாக வரும்போது அவங்க புரிஞ்சுக்கணும். நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இப்போ என் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பக்குவம் வரும்போது அவங்களுக்கு என்ன தெரியும்? 38 வருஷமாக எங்கள் அப்பா சாப்பிட்டுட்டு இருந்தவர் திடீர்னு சிவனுக்காக விட்டுருக்காருன்னா அவருக்கு சிவன் மேலே எவ்வளோ அன்பு இருக்கணும். ஒரு ஃபேவரட்டான விஷயம் கரெக்டாக, இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு, பிரியாணி சாப்பிட்றவங்களுக்கு, இல்லை ஃபிஷ்ஷு சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு அவ்வளோ விருப்பமான உணவாக இருந்து அது வந்து ஒருத்தருக்காக அதை விடுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். ஓகேவா? பாருங்களேன், நம்ம சாதாரணமாக வெளி உலக வாழ்க்கையிலே கேள்விப்பட்டிருக்கோம். லவ் பண்ணிப்பாங்க, அதில் பையன் வந்து நான்வெஜ் சாப்பிட்ற ஃபேமிலியாக இருக்கும், பொண்ணு வந்து பக்கா வெஜிடேரியன் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணாக இருக்கும். இவங்க 2 பேரும் லவ் பண்ணிப்பாங்க. அந்த பையன் அந்த பொண்ணுக்காக இவன் சாப்பிட்ற நான்வெஜ்ஜே விட்டுருவான். வெறும் காதல்ன்ற பேர்லேயே நிறைய பேர் இந்த மாதிரி பெரிய பெரிய தியாகங்கள்லாம் பண்ணுறாங்க. சாட்சாத் இறைவனுக்காக இது விட்டு கொடுக்கறதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? அது எனக்கு புரிஞ்சிருக்கு, நான் விட்டுருக்கேன். என் மனைவி குழந்தைங்களுக்கு எப்போ தோணுமோ அப்போ விடணும். அது வரைக்கும் அவங்க அவங்களா இருக்க விடணும். அவங்க அவங்களா இருக்க விடணும். புரியுதுங்களா? அதே மாதிரி கிளாஸ் எடுத்துனே இருக்கக்கூடாது. ஐயோ இது கரெக்டு கிடையாது, நம்ம உயிர் வாழ்றதுக்காக அதில் சாவடிக்கிறதா அப்படி இப்படின்னு. அப்போ 38 வயசு உங்களுக்கு அது தெரியாதான்? எனக்கு தெரியாதான்? கரெக்டா? ஸோ அது அந்தந்த நேரத்தில் தாங்க அது டச் ஆகும். டச் ஆனால் அடுத்த செகண்ட் விட்டுருவாங்க, அவ்வளோதாங்க. ஸோ இந்த பிரதர் வந்து நல்ல புருஷார்த்தம் பண்ணுறார், அது நல்லா தெரியுது. ஃபோன் பண்ணி பேசும்போது அது புரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் தேவையில்லாத கவலைகள் அப்படின்னு சொல்கிறேன். இவர் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியா என்னன்னா, இவர் புருஷார்த்தம் பண்ணி ஒரு தேவதை ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போவே மனைவி பார்க்குறாங்கல்ல, கல்யாணம் பண்ண போது அவர் ஒரு அடி பார்த்துருக்காங்க, அதாவது அவரோட குணத்தை பார்த்துருக்காங்க. இன்னைக்கு ஒரு குணம் இருக்குல்ல, அன்னைக்கு வந்து சூத்திரனோட குணம் தான் பூமியில் இருக்க எல்லாருக்குமே. கலியுகவாசி குணம் தான் காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசையோட மிக்சர் தான் நம்ம. இன்னைக்கு தெய்வீக குணங்கள், தெய்வீக கலைகள், அஷ்டசக்திகள் நிறைந்த ஒரு தேவதைக்கான குணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவனிப்பாங்க என் புருஷன் ஃபாலோ பண்ணுற அந்த சிஸ்டம் தான் அவர் அப்படி மாற்றிருக்கு, நம்மளும் மாறினா நல்லா இருக்கும். டக்குன்னு வந்துடும், மனைவி வந்துடுவாங்க, குழந்தைங்க வந்துடுவாங்க. அன்னைக்கு இவங்க எல்லாருமே அந்த தேவையில்லாத பழக்கங்களை விட்டுடுவாங்க. இப்படி எடுக்க கற்றுக்கிட்டா தான் நம்மளாலையும் வாழ முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். ஐயோ இவங்க எப்படி இருக்காங்களே, சொந்தங்கள் மாறவே மாட்டாங்களே, யார் சொன்னா கேட்கவே மாட்டாங்களே. லெட் அஸ் பி ப்ராக்டிக்கல். ஓகேவா? ஸோ ராஜயோகி வந்து பரமாத்மா சொல்றது யார் சிறந்த ராஜயோகினா சகஜ ராஜயோகி. ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணணும் ராஜயோகத்தை. ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரையும் துக்கம் கொடுத்து அப்படி இருக்கிறது கரெக்டு கிடையாது. நான் என்னுடைய தாட்டெல்லாம் சொல்லிட்டேன். வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த ஆத்மாவுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.